நான் பாக்குறோம் இந்த மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுறான். விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் அந்த 2வது பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்காம ஞானஸ்நானம் எடுக்கிறான். எப்படிப்பட்டவங்க அப்படி விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? ஞானஸ்நானம் ஒரு சடங்கு, அது செஞ்சா அப்பதான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள மாற முடியாது, ஒரு சடங்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தேவனை விசுவாசிக்கல, அவன் எதுக்காக வரான்? விசுவாசியாம என்னத்துக்காக வரான்? எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்கலையா, எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்கணும், எனக்கு இந்த பண பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், எனக்கு இந்த உலகத்துல பல பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துல இருந்து நான் விடுதலை படணும், அதுக்காக தான் வரான். அதுக்காக தான் இயேசு கிட்ட வரான். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக வருவான். சில பேர் என்ன செய்வாங்க, சபைக்கு வந்தாங்க, சில பேர் உதவி செய்வாங்க அப்படின்னு கூட சிலர் வர்றவங்க இருக்கிறாங்க. அப்படி வர்றவங்க என்ன செய்வாங்க? தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்படி விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்கிறவன் என்ன செய்வானா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதை நான் சொல்லல, என்ன சொல்லுது? வேதவசனம் சொல்றதா நம்ம பார்க்கிறோம். அநேகரு ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், ஆனா நம்ம விசுவாசிக்கிறோமா தேவனை? மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு பார்க்கிறோம். அந்த நம்ம தேவனை விசுவாசிக்கணும். தேவன் என்ன செய்திருக்கிறாரு? நான் புத்தி அந்த காலத்துல கடந்தேன், பாவத்துல ஜீவிச்சேன், இயேசு கிறிஸ்துன்றதான ரட்சகர் என்ன அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளாக என்ன வைத்திருக்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கணும். அவரோட பாவத்தை, நம்மளோட பாவத்தை சுத்தி